ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவளம் பற்றுகிற ஒரு வார்த்தை, அவர் சொன்னால் சொன்னது தான். இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒரு வாக்கு பண்ணுவார்கள், ஆனால் அந்த வாக்கை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்வார்கள். நம்முடைய ஆண்டவர் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 33 சங்கீதம் 9வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி எதிர்மறையாக நடக்குது, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, அவர் சொன்ன வாக்குகளெல்லாம் எங்கே என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கின் நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சமான ஒரு சூழ்நிலையில் இவன் எகிப்துக்கு போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கேராரில் குடியிருக்க கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த கேராரூர் பெரிய பஞ்சத்தில் என்ன செய்து ஆட்கொண்டு இருக்கிறது. இப்படி எதிர்மறையான சூழ்நிலையில் அவன் செழிப்பை நோக்கி போய் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த தேசத்தில் வாக்கு பண்ணுகு என்ன செய்ய இரு என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் சொன்னது தான். அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிவோம் என்றால் அதில் தான் ஆசீர்வாதமே இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அவர் ஒரு வார்த்தையை சொல்வார், அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படியாததுனால தான் ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடையே நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் வாசம் பண்ணி பஞ்சமான ஒரு சூழ்நிலையிலும் ஈசாக்கு விதை விதைத்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் வாக்கு மாறுவார்கள். சில அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், பல அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி அநேக வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அந்த வாக்குறுதியெல்லாம் காற்றோடு காற்றாக என்ன செய்துவிடும், பறந்துவிடும். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவர் சகலத்தையும் படைத்தவர். அவர் சொன்ன வார்த்தை காலங்களாகலாம், நாட்களாகலாம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராயிருந்து ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோமே. அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அன்றைக்கு அபிமெலேக்கு கண்டுகொண்டானே. இன்றைக்கும் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறதோ, அவர் சொன்னதற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதோ, அவருடைய வார்த்தையெல்லாம் எங்கே, அவர் வார்த்தையை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நான் உங்களுக்கு தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் சொன்னதுதான். சொன்ன வார்த்தையை மாற்றவே மாட்டார். இந்த மனிதர்களெல்லாம் வார்த்தையை மாற்றுவார்கள். மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் புரண்டு புரண்டு பேசுவார்கள். இல்லை என்று சொன்னால் சொன்னதை சொல்லவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இன்றைக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்பதற்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போன கீழ்ப்படிந்தான், யாக்கோபும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படின்னு நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமா இருந்தாலும், ஈசாக்கா இருந்தாலும், யாக்கோபா இருந்தாலும், அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ கூட பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிந்தவர்களாய்
அதாவது கீழ்ப்படிந்தவரை கற்றுக்கொண்டவராய் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவருடைய கீழ்ப்படிதல் தான் முழு உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், நிச்சயமாக அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் கர்த்தர் இருப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சொன்னது தான் ஆண்டவர் மாறாத தெய்வன், வார்த்தையில் மாற்றாத தேவன். அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை தருவீராக, ஆசீர்வாதமானவைகளை தருவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.